வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள் பகுதியில் இன்றைக்கு வான் சிறப்பு 10வது குறள். 10வது குறளுக்கு முன்பாக உலக தண்ணீர் தினம் ஒவ்வொரு வருடமும் மார்ச் 22ஆம் தேதி அன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த உலக தண்ணீர் தினமானது 1993ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வான் சிறப்பு குறள் எண் 10. நீர் இன்று அமையாது உலகு எனின் யார் யார்க்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு. நீர் இன்று அமையாது உலகு என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்களுக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை இல்லை, அதாவது உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் வான் இன்று அமையாது ஒழுக்கு. ஒழுக்கு என்றால் ஒழுக்கம். மழை இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் என்கிறார் வள்ளுவர். ஆகவே இந்த உலகத்தில் உயிருள்ள அனைத்து ஜீவன்களினது இயக்கத்துக்கும் ஆதாரம் நீர். உயிரற்ற ஜடங்களின் தூய்மை பேணவும் உதவுவது நீர். நீரின்றி உலகமே இல்லை. எல்லா வளங்களுக்கும் மூல வளம் நீரே. உலக மக்களின் வாழ்வியலோடு இரண்டர கலந்த உன்னத பொக்கிஷமே நீர். நீர் வளமானது சகல உயிரினங்களின் வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவை ஆகும். அதனை பயன்படுத்துவோர்களிடையே மேலும் மேலும் தேவையை அதிகரிப்பதனால் இன்று நீர் போட்டி பொருளாகவும் சந்தை பொருளாகவும் கூட மாறிவிட்டது. எனவே நீர் எங்கள் உயிருக்கு நேர் என்று கருதி நாம் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு துளி நீரும் ஒவ்வொரு பவுன் தங்கம் என எண்ணி நாம் நடந்து கொள்ள வேண்டும். நீர் இன்றேல் பார், அதாவது உலகம் இல்லை என்று நாம் கருத வேண்டும். அனைத்து வளங்களுக்கும் தாய் வளம் தண்ணீர். ஊர் வளம் பெற பார் வளம் பெற நீர் வளம் காப்போமாக. குறளின் பொருள்: எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும். இக்குறளானது உயிர்கள் வாழ்வதற்கும் அவற்றின் ஒழுக்கத்திற்கும் நீர்தான் இன்றி அமையாதது என்பதை வலியுறுத்துகிறது. மீண்டும் குறள்: நீர் இன்று அமையாது உலகு எனின் யார் யார்க்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் நாளை வான் சிறப்பு 10 குறட்பாக்களையும் பார்ப்போம்.